ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் கூர்கில் லாஸ்ட்டாக போன ஒரு ஸ்பாட். நாங்கள் 3 days ட்ரிப் போயிருந்தோம். ஒரு நாள் ஃபுல்லாக மைசூர், 2 நாள் கூர்கு. ஃபஸ்ட்டு டே தான் கூர்கில் ஒரு 2-3 பிளேஸ் போனோம். செகண்ட் டே நாங்கள் போன ஒரே ஸ்பாட் அண்ட் லாஸ்ட் ஸ்பாட் இது தான். நைட்டு ரொம்ப நேரம் ரூமில் கதை பேசிட்டு தூங்க லேட் ஆகிட்டனால காலையில் ஏஞ்சிக்கவே முடியல. அதுவும் ரூமும் வெக்கேட் பண்ணணுமா, அதனால ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அதனால இந்த ஒரு ஸ்பாட்க்கு தான் வந்திருந்தோமே. இது பீ-ட்ரீ அட்வென்ச்சர் அப்படின்னு அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டு. இல்லை போனோன்னே ஷாப்பிங்க்குன்னு இப்படி ஒரு ஷாப் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்பைஸ் ஐட்டம், ஹனி, அப்புறமா டாய்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டியே இது தான். பார்க்கவே எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப பெரிய ஸ்விங் இது. நாங்கள் எல்லாருமே இதில் போனோம். ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் போனாங்க, அதுக்கப்புறமா தான் நான் போனேன். வேற குட்டியா இருக்கா ஆளு அப்படியே பறந்துறேன்னு அங்க பாரு மச்சான், கழுவு மரம் மாதிரியா இருக்கு தடவை. அதுக்கு தான் நான் சென்டரா உட்காந்துருக்கேன். ஏன்னா 2 சைடும் 2 பேர் பிடிப்பீங்கன்னு புரிஞ்சுதா. விட்டு விட்டு போயிடாதீங்க. நல்லா பின்னாடி ஐயோ என்னடா எனக்கு கண்ணு மறைக்குது இது. ஐயோ ஏய் பரம் இங்க பாரு லூஸ் ஆயிருச்சு ஃபுல்லா. ஏய் ப்ளீஸ் டா, இங்க பாரு ஃபுல்லா லூஸ் ஆயிருச்சு. ப்ளீஸ் டா. ஐயோ எனக்கு ஹெல்மெட்டே மாச்சிடுச்சுடா. ஓவர் ப்ரோ. எனக்கு ஹெல்மெட்டே மறைச்சிடுச்சுடா. முடிஞ்சிச்சு. ஐயோ உண்மையாகவே செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு போகணுன்னு ஆசை. ஆனால் ரொம்ப பயப்படுவேன். ரொம்ப இந்த தலைகீழ போகிறது அந்த மாதிரிலாம் போக மாட்டேன், பயம்தான் ரொம்ப. இது மாதிரி சிலதெல்லாம் சரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு போகிறது தான். யாராவது போகிறத பார்த்தா பயம் வரும் தான் நானே ஃபஸ்ட்டு போயிடலான்னு பார்த்தா. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் போயிட்டாங்க. அதில் ஒருத்தி தான் தைரியமாக இருப்பாள், மற்ற 2 பேரும் கொஞ்சம் பயப்படுவாங்க. அவங்க போனதை பார்க்குறதுக்கே பயத்தோட சிரிப்பு வந்துடுச்சு. நாங்கள் போனப்போ ரொம்ப பயம் எனக்கு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, ஒர்த்து தான். நெக்ஸ்ட் இந்த ஜிப்லைன் போனோம். இதுவுமே நல்ல லெங்க்த்து. 2 and fro போயிட்டு வந்தோம். இதுவுமே நாங்கள் எல்லாருமே போனோம். வீடியோ எடுத்துக்கிட்டே நான் பாட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு இடத்துல செம்மையாக ஜர்க்காயிடுச்சு, பயந்துட்டேன் ரொம்ப. பார்த்தா அது அந்த 2 and froவில் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு திருப்பி அனுப்புவாங்களே, அந்த மாதிரி பிளேஸ் இது. ஆனால் பயந்துட்டேன் ஜர்க்கானதில். ஃபோனை வேறு ஏதோ ஒரு தைரியத்தில் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா திடீர்னு ஜர்க்கானதில் நான் விழுந்துருவணும், ஃபோன் விழுந்துருமோன்னு ஒரு பயம் வந்துடுச்சு. ஜிப்லைனில் இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுனா எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஜிப்லைனே இதான் நான் செகண்ட் டைம் போகிறேன். ஒரு வாட்டி ஏற்காடில் போயிருந்தேன், அப்புறம் இதுதான் செகண்ட் டைம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏற்காடில் போனது கூட ரொம்ப குட்டி தான், பட் இது நல்ல லெங்க்த். அதுவும் வீடியோ எடுத்துகிட்டு போகிறது ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது பாலி ஸ்விங்கு. அந்த ஸ்விங் பக்கத்துலேயே இருந்துச்சு. இது எப்படின்னா அந்த பாலியில் இருக்க ஒரு ஃபீல்டில் ஒரு ஸ்விங் ரெடி பண்ணியிருக்காங்க, டெக்கரேட் பண்ணி. அப்புறம் நமக்குமே அந்த மாதிரி ட்ரெஸ் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பெரிய ஸ்விங் மாதிரி கிடையாது. இது மினிமலாக தான் இருந்தது. என் ஃப்ரெண்டு மட்டும்தான் போய் ட்ரை பண்ணா, நாங்களே யாரும் ட்ரை பண்ணல. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கை சைக்கிளிங். இந்த ஸ்கை சைக்கிளிங் எனக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் என் லைஃப்லேயே. இது என்னாச்சுன்னா, நான் கரெக்டாக ஏறுறப்ப இந்த ரோப்லேருந்து ஒரே ஒரு சைக்கிளோட வீல் மட்டும் இப்படி நகர்ந்து வந்துடுச்சு. செம்ம பயமாயிடுச்சு எனக்கு. இந்த மாதிரி ஏரில் போகிறப்ப இப்படி தனியாக வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த இடத்துல தொங்கணும் அப்படி இப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகாது, நீ வா, ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. அங்கே இருக்கிறவங்களும் சொன்னாங்க இது சேஃப்டி தான் உங்களுக்கு, அப்படியே தனியாக வந்தாலும் உங்களுக்கு ஜிப்லைனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் சேஃப்டியாக தான் இருப்பீங்க, பயப்படாதீங்க அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு அப்படியே போகிறப்பெல்லாம் மூஞ்சில் ஒரு பயத்தை வச்சுக்கிட்டே தான் போனேன். ஆனால் ஒன்றும் ஆகலை, நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு. குட்டீஸுங்களை வச்சுக்கிட்டு நம்ம தனியாக இந்த மாதிரி ஒரு பிளேஸ்லாம் போய் என்ஜாய் பண்ண முடியாது. பட் நாங்கள் இப்படி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக வந்தனால அப்படியே
ஒருத்தர் போகிறப்ப இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டோம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு பசங்களை எப்படியோ ஹேண்டில் பண்ணியாச்சு. இது மாதிரி த்ரில்லிங்காக ட்ரை பண்ணுறதெல்லாம் ஆனால் ஒரு தனி ஜாலி தான். ஒரு ஸ்பாட் தான் லாஸ்ட் டே போகணுன்னு கஷ்டம் இருந்தாலும் ஆனால் ஒர்த்தான ஸ்பாட்டாக போயிட்டோம். ஓகே பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.